மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், குடும்பத்துடைய மேன்மை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வேலை அப்படின்ற மாதிரியான விஷயமோ அல்லது வந்து உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமே வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா ஒர்க் ஆகக்கூடிய மாதம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக மிதுன ராசினருக்கு இந்த ஒரு மாதம் கண்டிப்பான முறையிலேயே சொல்லலாம். அதிகப்படியாக வருமானத்திற்கு உண்டான வழின்னு இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஜென்ரலா நம்ம வந்து வேலைக்கு தானே போயிட்டு இருக்கோம், இந்த மாசம் மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரியான எக்ஸ்ட்ராவா வரக்கூடிய வாய்ப்புகள் வழிகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த ஒரு மாதத்துல தோன்றக்கூடும். அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது. கவனமா இருக்கணும் அப்படின்னா அது மாதிரியாக தோன்றக்கூடிய சமிஞ்சைகளில் அது மாதிரியாக வரக்கூடிய அந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கரெக்டா புரிஞ்சுட்டு அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அந்த ஒரு விஷயம். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் செய்வதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு மாதத்திலே உங்களுடைய பேச்சு மற்றவர்களுக்கு பெரும்பாலும் ஹர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக, அதாவது நான் தான் எல்லாம் என்ன என்ன நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியது, அது மாதிரியான ஒரு பேச்சுக்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு மாதத்திலே கொஞ்சம் சூடான பேச்சுக்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இந்த ஒரு மாதத்திலே வரக்கூடியதாக இருக்கும். அதாவது அப்யூசிவ் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்ல, ரொம்ப டாமினேட்டிங் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்றதான் கேட்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பெரும்பாலான இந்த மாதிரியான சொல்லக்கூடிய சொல்கள், இந்த மாதிரியான செயல்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரும்பாலான மிதுன ராசியினருக்கு வரக்கூடும். ஸோ அதனால நீங்க அந்த ஒரு விஷயத்திலே கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுல நம்ம கவனம் செலுத்தாம போனோம்னா வரக்கூடிய ஒரு பணமாகட்டும் அல்லது குடும்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரியான குடும்பத்துல வந்து புதிய புதிய நிகழ்வுகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நல்ல நிகழ்வுகள், குடும்ப மேன்மை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் இல்லையா, அதை நம்ம வந்து அனுபவிக்க முடியாம போகக்கூடாது இல்லையா. அது வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அந்த ஒரு விஷயத்துல. அது மட்டும் கவனமா இருந்தாலும் போதும். பணம் வந்து கொஞ்சம் ஏகப்பட்டது வரதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த ஒரு மாதம், அதற்குண்டான வழிகள், அதாவது ஏகப்பட்டது வருது அப்படின்னு நான் சொல்றது அகைன் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு அதுக்குண்டான சோர்சஸ் அப்படின்றது இந்த ஒரு மாதத்துல கண்டிப்பான முறையில தென்படும். அதனால இந்த ஒரு மாதத்துல மிக மிக கவனமாக அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வரக்கூடிய எல்லா விஷயத்திலுமே நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கி வருவது அப்படின்றது, பக்கத்தில் இருக்கிற ஏதாவது குருஸ்தலம் அல்லது வந்து பார்த்தோம்னா சென்னையில் இருக்கிறவங்க அந்த பாடியில் இருக்கிற திருவள்ளியாயம் கோயிலுக்கு போறது அப்படிங்கிறது, வியாழக்கிழமை போய் நெய் விளக்கேற்றி வைப்பது அப்படிங்கிறது மிதுனராசினருக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சுப்பீரியர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, நான் இப்போ சொல்லியிருந்தேன் இல்லை, இப்போ உங்களுக்கு நான் வந்து பேச்சில் வந்து டாமினேட்டிங்காக இருக்கும் அப்படின்றது. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருப்பது, சுப்பீரியர்ஸ் கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுடைய கொலீக்ஸ் கிட்டையும் கவனமாக, பேச்சுக்களிலே கவனமாக இருக்க வேண்டும். அந்த மாதிரியாக கவனமாக இருந்தாலும் நமக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம வந்து சொல்ல முடியும். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல துர்கை அம்மனுக்கு இந்த ஒரு மாதத்திலே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விளக்கு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிக பலன் தரக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசினை பொறுத்தவரை.